மச்சா தங்கவேலு ஏய் மாப்ள இத ராவோடா மச்சா இத ராவோடா டேய் வாடா மச்சா என்னடா நம்ம என்னடா பாவத்தை பண்ணு ஆமா லைட் ஏடி கெதியா இருக்குடா வரம்போறலாம் ஈத்து அடிக்கறானுவே நம்மனா கோவில் மணியான நம்ப இல்ல வரம்போல டொய் டொய் அடிச்சு வாயில விட்டு ஆட்டு போறதுக்கு என்னமோ யாவடம்பு வண்டி பாரு பாச்சா பாத்துன்னு ஊரு தப்பா என்னமோ யாவடம்பு பாச்சா பாத்துன்னு ஊரு தப்பா என்னமோ யாவடம்பு மச்சா பாச்சா பாத்துன்னு ஊரு தப்பா என்னமோ யாவடம்பு எப்படி தான் அடிப்பானோ எப்படி நான் ஓடுவேனோ எப்படி தான் அடிப்பானோ எப்படி தான் ஓடுவேனோ ஐயோ பூபதி ஐயோ போச்சே போச்சே அம்மா வீட்டு போச்சே போச்சுனா அம்மா வீட்டு போச்சு அடிலடா ஒரு கம்பள ஒரு தோட காணோம்டா ஆமாடா காணோமா தோடு காணோமா ஏன்டா ரெண்டு தோடு தொங்குது ஏய் குண்டு வச்சு தோடுறா குண்டு வச்சு தோடியம்மா ஏக்கா அது தாலியார் கோபி ஆயிடு என்னடா என்னடா மச்சா தங்கவேலு வாயனே ஏடாவே தரடா கைங்க ஏடா பாமாளு பிச்சைகாரியே கிருஷ்ணனிக்கு சொல்லு தர எவனோ ஒரு தோடியந்தா கரகாரி சுத்துனா கேட்காத கேட்டு போய் வீட்டு போய் வாங்குறானே ஆமா அவ கண்டிப்பா உங்க சித்தப்பனுக்கு மாமனுக்கு பொறுத்திருப்பானா அது அவனை தான் கேட்கணும் எவனுக்கு பொறுத்தனே கேளு ஏய் ஏனா கைத்து மலை வச்சு சொல்றா தம்மா அம்மா ஏடி இட்டு போட்டு வாங்குறாயம்மா பாரு ஐயோ என்னடா சித்தப்பா இது என்னடா டேய் எவிடே இந்த நைட் 10 மணில வந்தார் தர்மரு அம்மதே போனாரு வந்தாங்க பாந்தேயம்மா அம்மதே போனாங்க அப்புறம் எங்க இருந்து ஒரு சுடுகாட்டுல ஒரு குடிச்சத விட்டாங்க அது ரெண்டே அடிச்சான் அப்புறம் நல்ல கடின ஒன்னு வந்துச்சு ஆமா அது கம்முனிச்சு நல்லா காட்டுச்சு கமல நல்லா வந்து காட்டுச்சு முகத்தை இப்ப முகத்தை பார்த்தா சுடுகாட்டுல சூடு வைக்கிற மாதிரி இருக்கானா இப்ப வந்த காரணம் யாரால வந்தவ அச்சா கோபால பிச்சைக்காரா தங்கவேலு குடிக்காதங்க அப்ப நான் என்ன குட்டி செய்தானா ஐயா குட்டி செய்தானா சித்துவா போடு போ நாளைக்கு போடுவா மருமக ரெண்டு பல்லு போடு ஏய் ஐயா மாங்க நல்லவளா எடுத்துட்டு போய் ஏய் பூமி அத விடுடா இத புடுடா ஆமாடா போட பேச கூட வீண் வார்த்தை விடு விடுறான்னா இத புடுறா இத புடி ஏய் உன்ன காலால அடிடா ஏய் பூ ராஸ்கல் அடிச்சு பிடி வச்சு தங்க அடிச்சாடிய தொடைக்காதடா ஏய் அடிச்சு கம்மிடி மரியாதை இல்ல அடிச்சு கம்மிடியா நான் வேணாம்டா ஏன்டா டேய் ஓ இடுப்பு இருமுடுங்கற ஆமா இத கரும்பு இது ஏய் ஐயா சபை வார்தால அப்படி நடக்கும் லட்சுமி கடாஜி சபை லட்சுமி கடா ஆளு இல்லனா உன்னை என்ன பண்ணுவான் கட்டிடுவான் அப்பனா நாய் பாரா நிக்குது கேட்ற அப்படியே சித்தப்பா சொல்லி வந்தா அண்ணா தோகறன் வேலே கேட்டா முருகு வேலே நலந்தானா உயிரா உள்ளமும் நலந்தாண்டா தண்ணி வேலே நலந்தாண்டா கோமாலூர் பிச்சைக்காரி அவன் அப்படி வந்தா யாரா பிச்சுரும் பிச்சு ஐயா ஏய் ஐயா
பாரில இருந்து தப்ப முடியாது நீ ஒருத்தர் தப்ப முடியாது நான் என்ன சொன்னா அவதான் நான் சொன்னேன் ஐயா மகாராஜா வந்து பேசக்கூடாது உங்க பாரில இருந்து யாரும் தப்ப முடியாது முடியாதான் தெரியல மகாராஜா லட்சுமி கணேசபுர சபை லட்சுமி கடாட்சிபுர சபை சபையில் அமர்க்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் இப்ப சபையில வாழ்ந்திருக்கும் நம்முடைய நாட கம்பெனி ஆசிரியர் கலை மாமணி சேகர் ஐயா மற்றும் கிருஷ்ண ஐயா இவருடைய வாழ்ந்திருக்கும் நம்ம நாடு வரைக்கக்கூடிய அனைவருடைய வாழ்ந்திருக்கும் இது சிறியவன் சிறந்தாந்த வணக்கம் இது விளக்கம் விளக்கம் தெரியாது முயற்சிட்டு வந்துட்டு போறீங்கடா கூத்து நின்றுடும் அதான் சொல்றேன் சர்மாபுரி ஆண்டு வரக்கூடிய எவன்டா சூரன் எவன்டா சூரனடா ஐயா அப்படின்னு என் சொந்த சித்தப்ப தங்க வேலைதான் சொன்னேன் ஐயா எவர்ணாசுரன் அதான் சார் அப்படி மட்டும் தான் விளக்கும் ஆஹா அதான் எவர்ணாசுரன் அப்படி மட்டும் தான் விளக்கும் என்னோட பலம் என்ன எங்களை பார்த்தா என்ன நடக்கும் சொல்றா என்னை கண்டால் அனைவரும் அப்படி அலறடித்து விடுவோம் உண்மைதாங்க ஐயா அப்பேற்பட்டால் நான் ஓஹோ சுப்பே லேசான ஆள் கிடையாது ஆனா நீங்க வந்தா மட்டும் ஒருத்த மட்டும் அலறவே மாட்டான் என்னன்னு கேள்வி வாடாடி ராஸ்கல் திருக்கோளூர் பஸ் ஸ்டாண்ட்ல எப்படி போனாங்க ஒரு அம்மா அதான எப்பா ஐயா சுவர்ணாபுரம் தான் வரக்கூடிய ஆமாய்யா எங்களை கண்டாலே ஒரு பயப்படும் ஆமா அது ஒண்ணுதான் தம்பி இந்த உலகத்தில் யாரிடமே இல்லாத ஒரு அதிசயம் என்னங்க ஐயா என்னிடத்தில் இருக்கு என்ன இருக்குது அது என்னென்ன 5 லட்சணம் பொருந்திய பஞ்ச கல்யாணி குதிரை பஞ்ச கல்யாணி குதிரை ஆமா அது என்னதான் இருக்கு ஓஹோ என்கிட்ட இருக்காது அப்படி இருந்த போதிலும் அந்த பஞ்ச கல்யாணி குதிரை ஒருத்தன் பெற வேண்டுமானால் ஒருத்தன் வாங்க வேண்டுமானால் என்னோட சமர் செய்து சண்டை செய்து எவன் ஒருத்தன் ஜெயிக்கிறானோ அவனுக்கு அந்த குதிரையை பரிசா கொடுக்கணும்னு வச்சிருக்கேன் ஒண்ணு ஜெயிச்சா அந்த குதிரை அவனுக்கு சொந்தம் பரிசா கொடுப்பேன் அப்பேற்பட்ட பலமுள்ள ஆள் இது வரைக்கும் எவனும் கிடைக்கல எவனா வராம பாக்கலாம் ஐயா வந்து விட்டோம் நீ வந்து ஆட்ட போறேன் தெரியல இந்த புது வீட்டுல ஒரு பொம்மை கட்டுவோங்க தம்மையம்மா அவன் என்ன கடிக்கிறான் ஐயா மகாராஜா போர் செய்யணுமா ஆள் வந்திருக்கானா வர சொல்லு போடா செத்து போன 2 பேருமே ஐயா வணக்கம் சுகமாக வாழ்ந்துரு என்ன உன்னை தேடி வந்த காரணம் என்ன ஆமா உன்னை இடத்துல இருக்கிற குருவே
பஞ்ச கல்யாணி குதிரை. ஆமா அது எனக்கு வேண்டும். ஏண்டா ஓ நான் இழுச்ச வாயினா ஏன்னா நேரா பஞ்ச கல்யாணி குதிரை குண்ண ஓடு தூக்கி கொடுத்தா அது ஓயா போனதா உங்க அக்கா போனதா உங்க அம்மா போனதா உங்க பாப்பா போனதா யாரு போனது? அவங்க பாப்பா நான் தான் போ நீல போறேன்னா குதிரை குடுறேன்னா நான் இழுச்ச வாயன். தர முடியுமா தர முடியாது? கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதா? முடியாது. அப்படின்னா உனக்கு எனக்கு சண்டை சண்டை ஓ சண்டை ஒண்ணே போய் சண்டை சண்டை தான்டா சண்டை சண்டைதா சண்டைதான்டா சண்டைதானா சண்டைதானா வாயடா. ஏய் அட அடிச்சே இரு கரத்தால் மாறி சண்டையா ராஜா ஐய் அப்பம் போல இருக்கானுவ ஏய் இவனை ஒண்ணுமே விடப்படாது இவனை சாதாரணமா கேட்டான் தரமாட்டான் இவனை அடித்து அடித்து அப்புறம் தான் புரிவை எடுத்துட்டு போக வேண்டும். சாதாரணமா கேட்டா கொடுக்க மாட்டான். இவனை உண்மை விடப்படாது. இப்ப மாத்திக்கல அடிக்காத கெட்டிக்கார மகாராஜா சொல்றா அடிக்காத கெட்டிக்கார மாமா. எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணும் தெரியுமா? என் சித்தப்பன் கோவப்படுறதுக்குள்ள அவங்க கோமல போறதுக்குள்ள எழுந்துருவேன். அந்த பயப்புல வரட்டும் பயம் வரட்டும். தர முடியுமா தர முடியாதா? ஐயோ பஞ்சத்துல எடுத்துட்டு போங்க. ஓடிட்டு வா ஐயா கள்ளி மறைவா நான் ஐயா கள்ளி மறைவா வாங்கலாம். திடீர்னு வந்துருச்சு என்ன அடிச்சு சாவடிச்சு போட்டு ஒரு ராஸ்க்கு ஐயா இதான் பஞ்ச கல்யாணி குதிரை. பால்குது எல்லாம் இருக்குது. ஓடி போ பாய் 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 ஓடி போ கறி போ. தர்மராஜே தீரப்பட்டம் என்னவென்றால் மகாராஜா மகாராஜ பொருந்திய ஆமா தர்மர் எழுதக்கூடிய நிருபம் என்னவென்றால் அஸ்தாபுரி பட்டணத்தில் அஸ்வமேத யாகம் செய்யவிருக்கிறார். இப்படியாக அர்ஜுன மகாராஜா தர்பார்
பாண்டிய